நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஸ்டமில் January 9 to 12. Click the link below and register. நாளைக்கு சைனா டாய்வானை இது மாதிரி தாக்குனா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அவரோட ஆட்சி படு மோசமான ஆட்சி, ஊழலால் சூழப்பட்ட ஆட்சி, அவ்வளவு நெறியற்ற ஆட்சியாக இருந்திருக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஜனநாயக படுகொலை அங்கே நடந்திருக்கிறது என்பது உண்மை. கம்யூனிசம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்காது என்பது அடிப்படை தத்துவம். அமெரிக்கா அத்துமீறி இன்னொரு நாட்டின் இறையாண்மையை பங்கப்படுத்தும் வண்ணம் உள்ளே நுழைந்தது. அங்கே இப்போ ஒரு ஆட்சி வெற்றிடம் உருவாகியுள்ளது. யார் ஆட்சியாளர் என்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விளாடிமிர் லோபேஸ் சொல்லிட்டு அவங்களோட பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, மொத்த ராணுவத்தையும் நான் மொபிலைஸ் பண்றேன். இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்கேன். தாலிபான் மலர்ந்தது. ஆம பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் அமெரிக்கா பூந்த நாடும் உருப்படாதுன்றது வரலாறு. ஜனநாயகம் என்ற பேரில் ஜனநாயக படுகொலைகளில் ஈடுபட்டுள்ளார் மிஸ்டர் ட்ரம்ப். நீங்க நினைச்சா சர்வாதிகாரியை கூப்பிட்டு டின்னர் கொடுப்பீங்க, நீங்க நினைச்சா பங்கர்ல ஒளிஞ்ச ஜெனரல் எல்லாம் ஃபீல்ட் மார்ஷலா ப்ரமோட் பண்ணுன்னு சொல்லுவீங்க, நீங்க நினைச்சா எந்த நாட்டில் வேணாலும் அத்துமீறி நுழைவீங்க. இட்ஸ் வர்ச்சுவலி ஷோஸ் அமெரிக்கா இஸ் லைக் அன் இன்டர்நேஷனல் ரவுடி. கண்மூடித்தனமான ஒரு நாட்டின் இறையாண்மை மீது நடந்திருக்கும் ஒரு தாக்குதல். நிக்கோலஸ் மடுரோ நல்லவரா கெட்டவரா என்பதை அந்த நாட்டு மக்கள் தீர்மானிக்கட்டும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் ஜெய்ஹிந்த் சார். ஜெயந்த் சார், ஆக்சுவலா ட்ரம்ப்புக்கு என்னதான் சார் ப்ராப்ளம் வேணும்? அதாவது எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு கண்ட்ரில போய் பிரச்சனை பண்றது செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு வெனிசுலாவோட பிரசிடென்ட்டையே அரெஸ்ட் பண்ணிட்டு, அதுவும் அந்த வீடியோஸ்ல நம்மளால பார்க்க முடியுது, அவரை ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணி அப்படியே என்னமோ ஒரு தீவிரவாதி மாதிரி கூட்டிட்டு வராங்களே சார். எதனால சார்? என்ன பிரச்சனை? வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னதான் வேணும்? எண்ணெய் வேணும். எண்ணெய் வேணும். கரெக்ட். அதுக்காக ஒரு பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணலாமா சார்? இது என்ன புதுசா? இதாவது கெனடி முதல் கொண்டு புஷ் சீனியர், முதலாம் ஜார்ஜ் புஷ் வரை, இப்பொழுது ட்ரம்ப் வரை எல்லோரும் கடைபிடித்த ஒரு கொள்கை மன்ரோ டாக்டரின். 1898 இந்த டாக்டரின் செயல்பாட்டுக்கு வந்தது. அன்றிருந்த யுஎஸ் ஜனாதிபதி மன்ரோ இந்த டாக்டரினை வடிவமைத்தார். அந்த டாக்டரின் என்ன சொல்லுகிறான்னா, வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, கிழக்கு அமெரிக்கா இதெல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகள், அதாவது ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்வாங்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னு ஒரு கிழித்து கொண்ட, அமெரிக்காவால் கிழிக்கப்பட்ட ஒரு கோடு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் மெக்சிகோவில் தலையிட ஆரம்பித்தது. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க கண்டத்தில் தலையிடக்கூடாது. அதற்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, அரசியல் ரீதியாக அமெரிக்கா மட்டும்தான் பெரிய வல்லரசாக திகழ வேண்டும் அந்த பகுதியில் என்று அமெரிக்கா நிர்ணயித்தது. அதற்கு அமெரிக்காவுக்கு போதிய பணபலமும் இருந்தது, ஆள் பலமும் இருந்தது, ஆயுத பலமும் இருந்தது. அவர்கள்கிட்ட இல்லாததன்று கப்பல் பலம், கப்பற்படை இல்லை. அத பிற்காலத்துல ஏடி மெஹான் அப்படின்னு சொல்ற ஒரு அட்மிரல் மெஹான் அப்படின்வாங்க, அவர் காலத்தில் தான் சீஃபேரிங் ஸ்டேட்ஸுக்கு, அதாவது கடல் சூழ்ந்த பகுதிகள் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு கப்பல் படை எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் ஒரு கோட்பாடாக குறிப்பிட்டார். அவரும் அமெரிக்கர் தான். அதற்கு முன்னாடி இருந்த டாக்டரின் தான் இந்த மன்ரோ டாக்டரின். இந்த மன்ரோ டாக்டரின் என்ன சொல்லுதுன்னா, பாக்ஸ் பிரிட்டானிகா, அதாவது பிரிட்டன் அன்றிருந்த சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அகண்டு விரிந்து உலகம் முழுவதும் கபலீகரம் செய்த சாம்ராஜ்யம், இந்தியா உட்பட. நான் சொல்றது 1898 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பிரிட்டன் எங்கே பார்த்தாலும் சன் நெவர் செட்ஸ் ஃபார் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்வாங்க. ஆனா பிரிட்டன் திருடர்கள், அதனாலதான் சன்னு செட் ஆகல. செட் ஆனா திருட்டு போய் வந்துருவான்னு சொல்லிட்டு தான் செட் ஆகல. நான் சொல்ல சத்தியமூர்த்தி, அவர் இந்திய போராட்ட வீரர் தியாகி சத்தியமூர்த்தி சொன்னது, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா பிரிட்டனோட பரப்பு அவ்வளவு தூரம் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் பிரிட்டனுக்கு இருந்த கப்பல் படை. அமெரிக்காக்கு இது இல்லாதனால் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுறான்னா, எங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இது வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, கிழக்கு அமெரிக்கா, இங்கே நாங்கள் தான் அரசியல் ரீதியாக, ராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக வல்லரசுகளாக திகழ்வோம். இங்கே மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது. குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனியோ, பிரான்சோ அல்லது பிரிட்டனோ தலையிடக்கூடாது என்ற ஒரு கட்டாயத்தை விதித்தார்கள். இது பேர் தான் மன்ரோ டாக்டரின்.
அந்த நாடுகள் இந்த இந்த பகுதியில் இருக்கும் நாடுகள் தப்பித்தவறி மற்ற நாடுகளுடன், ஐரோப்பிய நாடுகளோடோ மற்ற கண்டங்களில் இருக்கும் நாடுகளுடனோ நல்லுறவை நாடினால் அது அமெரிக்காவுக்கு எதிரான செயல்பாடாக கருதப்படும். அங்கே இருக்கும் ஆட்சியாளர்கள் அகற்றப்படுவார்கள். பனானா ரிப்பப்ளிக் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். அது எங்க இருந்து வந்து தெரியுமா? கொட்டமேலான்ற ஒரு சின்ன நாட்டுல இருந்து வந்தது. அங்க இருக்கும் அதிபர் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனியை வந்து துரத்தி அடித்தார் 1950கள்ல. அதுக்கு முன்னாடியே துரத்தி அடித்தார். அவர்களுக்கும் அமெரிக்காவின் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கும் அந்த அதிபருக்கும் நடந்த பிரச்சனையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு துப்பாக்கிகளை கொடுத்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்க ஒரு கிளர்ச்சியை வெடிக்க வைத்து கடைசியில் அந்த அதிபரையே தூக்கி அடித்து ராணுவ ஆட்சியை நிறுவியது அமெரிக்க அரசாங்கம். 1970களில் அகஸ்டோ பின்சோட் அப்படின்ட்டு ஒரு ராணுவ ஆட்சியாளரை செயல் நாட்டின் அதிபரை, ஏனென்றால் அலாண்டேன் அப்படின்னு அப்போ ஒரு அதிபர் இருந்தார் செயல்ல. அந்த அதிபர் வந்து அமெரிக்காவின் ஏகாதிபத்திய முறைக்கும் அந்த ஒரு அடக்குமுறைக்கும் அவர் அடிபணியவில்லை என்று, அவரின் பொருளாதார கொள்கைகள் அமெரிக்காவுக்கு நேர்மாறாக இருக்கிறது என்று அந்த அதிபரை அகற்றிவிட்டு ராணுவ கிளர்ச்சியை ஈடுபடுத்த வைத்து அகஸ்டோ பின்சோட்டை ஆட்சியில் அமர்த்தினார்கள் அமெரிக்கா. சரி, அது போட்டோம். 1990களில் 89, 88, 89, 90களில் பார்த்தோம்னா 89ல பனாமா இன்னைக்கு இருக்கு, பனாமா கனால் இருக்கு பாருங்க. பனாமா என்ற ஒரு நாடு, அது தனி நாடு. அந்த நாட்டின் அதிபர் வந்து அமெரிக்காவில் போதை புழக்கத்தில் ஈடுபட்டுள்ளார், அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளார் என்று அந்த நாட்டுக்குள்ளேயே புகுந்து அந்த அதிபரையே கைப்பற்றி கைது செய்து 40 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து மியாமி சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். மேனுவல் நுரிகா அவர் பேரு, ஜெனரல் நுரிகா. நீங்க என்ன எடுத்து பாருங்க, இது ஒன்னும் முடரோ ஒன்னும் ஃபர்ஸ்ட் கேஸ் இல்ல. அதே ஆசியால எடுத்துக்கிட்டீங்கன்னா 1953ல மொசடேக், ஈரானின் அன்றைய பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், அங்கிருந்த ஆங்கிலோ ஈரானியன் ஆயில் கம்பெனி, அங்கிருந்த எண்ணெய் கம்பெனி வந்து பிரிட்டன் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அந்த அதிகபட்ச பணம் வந்து பிரிட்டன் தான் அதில் ஈட்டுக் கொண்டிருந்ததால் அதை தேசியமயமாக்கினார். இதற்கு எதிர் வினை ஆற்றும் வகையில் பிரிட்டன் போயிட்டு ஐயா சாமி என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட போய் முறையிட்டாங்க. உடனே அமெரிக்கா வந்து எதிர்கிளர்ச்சியில் இறங்கி மொசடெக் அரசை அகற்றி ஷா ரிசா பேல்வியின் அரசுக்கு வலு சேர்த்தார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையே அகற்றினார்கள். பிற்காலத்தில் அந்த ரிசா பேல்வியும் அகற்றினார்கள் அமெரிக்கா. இதுவரை 70க்கும் மேலான ஆட்சி மாற்றங்களில் நேரடியாக அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. அதில் பலவற்றில் அவர்கள் ஜெயித்துள்ளார்கள். அவர்கள் நினைத்ததை, அந்த இலக்கை எட்டியுள்ளார்கள். உதாரணத்துக்கு பங்களாதேஷ். அப்போ உனக்கு பிடிக்கலன்னா ஒரு ஆட்சியாளரை அகற்றிருவ, நீ போயிட்டு உள்ள நாட்டுல உள்ள போய் கைது பண்ணுவேன்னா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கும் முகமது யூனிஸை தான் நம்ம முதல்ல கைது பண்ணோம். கரெக்டா? அதுதானே நியாயம். நாளைக்கு விளாடிமிர் புட்டின் வந்து அவர் முதல்ல கைது பண்ணணும்னா இப்ப ஜெலன்ஸ்கியை இது மாதிரி உள்ள உள்ள புரிந்து அடி துவம்சம் பண்ணி ஒரு 100 பேர் மேல கொன்னு வான்வெளி தாக்குதல் 150 விமானங்களை அனுப்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொத்த யுக்ரைனையும் சூழ்ந்து நாசப்படுத்தி அவங்க ஜனாதிபதிய கைது பண்ணி எடுத்துட்டு வந்து மாஸ்கோல நிக்க வச்சு நான் கைது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு சைனா வந்து டாய்வானை இது மாதிரி தாக்குனா கேட்கறதுக்கு ஆள் இல்ல, தடியெடுத்தவன் தண்டல்காரன். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக அரசியல் அப்படிதான் மாறிக்கொண்டு இருக்கிறது. ரூல் பேஸ்ட் கவர்னன்ஸ், ரூல் பேஸ்ட் ஆர்டர் இன்னைக்கு இல்ல. அதாவது சட்டத்திட்டத்தை நம்பி இன்டர்நேஷனல் லான்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாட்டின் மீது அத்துமீறி படையெடுப்பது சட்ட விரோதமான செயல். அது யுஎன் சார்ட்டர்லயே வந்து அது தவறான செயல். அதையும் மீறி இப்போ உள்ள நுழைந்திருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் அப்படின்னு நீங்க முதல்ல கேட்டீங்களா, அதுக்கு இப்ப பதில் சொல்றேன். எட்மண்டோ கொன்சாலேஸ் எதிர்கட்சி தலைவர் வந்து இப்போ அதுக்கு ராபர்ட் நிக்கோலஸ் மொடேரோ வந்து ரொம்ப நல்லவர், அவர் மாதிரி ஒரு ஆட்சியாளரையே பார்க்க முடியாது, நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் நெறியான ஆட்சிக்கும் முழு உருவமே அவர் தான், அப்பா வெனிசுவேலா அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா அப்பா டேர்ம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. அவர் வந்து அப்படி சொல்லக்கூடாது. he is the father of Venezuela அப்படின்னு சொல்லிட்டு he has run. அவரோட ஆட்சி படு மோசமான ஆட்சி, ஊழலால் சூழப்பட்ட ஆட்சி. பல மாதங்களாக அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அக்டோபர் மாதத்தில் அது கிட்டத்தட்ட அது பிரச்சனையில் முடிந்து விட்டது. அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை.
அதே காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் வந்து எட்மண்டோ கொன்சாலஸ், அவருக்கு துணையாக இருக்கும் இன்னொரு முக்கியமான பெண்மணி யார் என்றால் மரியோ சப்பாடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்களுக்கு தான் இந்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப்புக்கு வந்து தேங்க்யூ அப்படின்ட்டு இருக்காங்க. தேங்க்யூ ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொடுத்த ஒரு ஆஃபர் என்னடான்னா, அமெரிக்கா வந்து இங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினால் $1.7 trillion அளவுக்கு அமெரிக்கா எண்ணெய் நிறுவனங்களுடன் நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ண தயார். அது அந்த அளவுக்கு எண்ணெயை வெனிசுலாவிலிருந்து உறிந்து எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மொத்த உலக எண்ணெய் சந்தையில 1% எண்ணெய் தான் இன்று வெனிசுலா வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் உலகத்தின் தெரிந்த எண்ணெய் வளம், அதாவது கணிக்கப்பட்ட வளங்களில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுலா. சரி, இன்னொரு குவிஸ் கொஸ்டின் மாதிரி ஒண்ணு கேட்கிறேன். நிக்கோலஸ் மடோரோ கடைசியாக யாரை சந்தித்தார் அவர் கைது செய்வதற்கு முன்னால்? ஒரு நாள் முன்னாடி. தெரியல சார். சைனாவோட என்வாய, சைனாவோட தூதரை. காரணம் என்ன தெரியுமா? வெனிசுலா ஒரு நாளைக்கு 9 லட்சம் பீப்பா 9 லட்சம் பேரல்கள் பீப்பா எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. அதில் கிட்டத்தட்ட 7,60,000 பேரல்கள் சைனா வாங்குகிறது. அதாவது 75% கிட்ட வரும். 75-76% வரும். அவங்க மொத்த உற்பத்தியில கிட்டத்தட்ட 3/4% வந்து சைனா தான் வாங்கிட்டு இருக்கு. இப்ப புரியுதா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு? ஓகே சார். சார் ஒரு டவுட் வருது. என்ன பண்ணா, இப்ப ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியே வந்து கைது செஞ்சுட்டு போறாங்க. அப்ப அந்த நாட்டோட மக்கள்லாம் கொந்தளிக்கவே இல்லையா? இப்ப ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஆட்சி அவ்வளவு நெறியற்ற ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஜனநாயக படுகொலை அங்கே நடந்திருக்கிறது என்பது உண்மை. கம்யூனிசம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இருக்காது என்பது அடிப்படை தத்துவம். கம்யூனிசம் ஆக்சிமோரான் அப்படின்வாங்க. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒவ்வாதது. வெள்ளையா இருக்கும் கருப்பு புறா அப்படின்னு சொன்னா எப்படி? வெள்ளையா இருக்கும் கருப்பு புறா ஆக்சிமோரான் அது. அது மாதிரி கம்யூனிசமும் ஜனநாயகமும் ஆக்சிமோரான். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு உடன்படாத ஒன்று, ஒத்து போகாத ஒன்று. கம்யூனிசம் இருக்கிற நாட்டுல எந்த நாட்டிலேயே ஜனநாயகம் வளர்ந்துருக்கா? வராது, வரவும் முடியாது. ரஷ்யா எடுத்துக்கோங்க, நார்த் கொரியா எடுத்துக்கோங்க, சைனா எடுத்துக்கோங்க, ரொமானியா எடுத்துக்கோங்க, பல்வேறு நாடுகள் நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். கம்யூனிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அங்க ஜனநாயகத்தை அடக்கி ஆளுவதுதான் கம்யூனிச சித்தாந்தமே. ஒரு கட்சி ஆட்சி இருப்பதுதான் கம்யூனிச சித்தாந்தம். சித்தாந்த ரீதியில் எதிர்கட்சிகள் தேர்தலில் நின்றால் அந்த தேர்தலையே ரிக் செய்து, அதாவது கபலீகரம் செய்து வென்றதாக அறிவித்துக் கொண்டிருந்தார் நிக்கோலஸ் மடோரோ. சார், அப்படின்னா வந்து இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணது போனது வந்து நீங்க கரெக்ட்னு தான் சொல்ல வரீங்களான்னு உங்க சைட்ல இருந்து? நான் கரெக்ட்னு சொல்ல வர்றது எந்த காரணத்தினால்னா, அரெஸ்ட் பண்றது கரெக்ட்னு சொல்லல. மக்களால் அங்க வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருந்தால் நான் வரவேற்றிருப்பேன். அமெரிக்கா வந்து அத்துமீறி இன்னொரு நாட்டின் இறையாண்மையை பங்கப்படுத்தும் வண்ணம் உள்ளே நுழைந்தது. அந்த ஒரு நாட்டின் மீது சரமாரியாக குண்டுகளை வீசியது. தலைநகரன் மீது கிட்டத்தட்ட 150 பிளேனை யூஸ் பண்ணிருக்காங்க. F-18, F-22 ரக விமானம், B-1 பாம்பர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஆளாக்க வேண்டுமா? அப்போ உங்களோட அந்த ஒரு பிளானிங் எப்படியா இருந்திருக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது, அங்கே இப்போ வந்து ஒரு ஆட்சி வெற்றிடம் உருவாகியுள்ளது. யார் ஆட்சியாளர் என்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விளாடிமிர் லோபேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, மொத்த ராணுவத்தையும் நான் மொபிலைஸ் பண்றேன், கண்கட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துறாருன்னு தெரியல. அதிபரையா தூக்கிட்டு போன அப்புறம் ஒரு ஆர்மியை மொபிலைஸ் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? சோ இங்க உள்குத்து ஏதோ நடந்திருக்கு. டெல்சி ரோட்ரிகேஸ் சொல்லிட்டு அவங்களோட துணை ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, நான் அமெரிக்காவுடன் முழுமையாக கோஆபரேட் செய்ய ரெடி, அவர்களோடு இணக்கமாக போக நான் தயார், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ராணுவ தளபதி நான் மொத்த ராணுவத்தையும் மொபிலைஸ் பண்றேன் அப்படின்றாரு. ஏன்னா ராணுவம் தான் இன்னைக்கு அங்க இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு ஸ்தாபனம். இப்ப ராணுவ ஆட்சியும் மலரலாம். அப்படி இல்லைன்னா டெல்சி ரோட்ரிகேஸ் பவருக்கு அவங்க வந்து அதிபராக இப்போ அவர்கள் பதவியேற்றால் கூடிய விரைவில் அவர்கள் தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இது நடுவில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார், நாங்களே அந்த நாட்டை ஆட்சி புரிவோம். இவங்க ஆட்சி புரிஞ்ச லட்சணம் தான் ஈராக்ல தெரிஞ்சதே நம்மளுக்கு. ஐசிஸ் மலர்ந்தது. ஆட்சி புரிஞ்ச லட்சணம் தான் ஆப்கானிஸ்தானை தெரிஞ்சது.
இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்கு. தாலிபான் மலர்ந்தது. ஆம பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் அமெரிக்கா பூந்த நாடும் உருப்படாதுன்றது வந்து வரலாறு. எங்கெல்லாம் அமெரிக்கா வந்து அத்துமீறி ஒரு நாட்டுக்குள் நுழைந்து இருக்கிறதோ அந்த நாட்டின் மக்களே கடைசியில் அமெரிக்காவை துரத்தி அடித்திருக்கிறார்கள். அமெரிக்கா வந்து போரில் வேணுமானால் வெல்லலாம், ஆனா மக்கள் மனதை வெல்ல முடியுமா என்று கேட்டால் கூடிய விரைவில் அவர்கள் மக்களின் அதிருப்தியை சம்பாதிப்பார்கள். ஈராக்ல கூட இப்படிதான் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சதாம் ஹுசேனை பதவியில இருந்து கவுத்தப்போ. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஐசிஸ் எப்படி உருவாச்சு? வியட்நாமுக்கு அப்புறம் அதிக அமெரிக்க வீரர்கள் இறந்தது ஈராக்கில் தான். போரில் இல்ல, போர்க்காலத்தில் இல்ல, போர் நடந்த பிற்பாடு, போரை ஜெயித்த பிற்பாடு, சதாம் ஹுசேனை அகற்றிய பிற்பாடு. ஒரு நாட்டின் மீது படையெடுப்பது சுலபம், ஆனால் அந்த நாட்டின் படையெடுத்து அந்த ஆட்சி மாற்றத்தை அங்கே இருக்கும் மக்களுக்கே அந்த ஆட்சியை ஒப்படைத்து விட்டு மரியாதையாக கௌரவமாக திரும்ப வருவதுதான் ஒரு வல்லரசுக்கு அழகு. ஆனால் அங்கே இருக்கும் வளங்களை சுரண்டுவதற்கு அங்கே உட்கார்ந்திருந்தால் எந்த மக்கள் இவர்களை ஆதரித்தார்களோ அந்த மக்களே இவர்களை துரத்தி அடிப்பார்கள். இதுதான் வரலாறு. சார், அப்படின்னா வந்து இப்ப ஒரு பிரசிடென்டே அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கும் போது இந்தியா தரப்புல இருந்து ஏதாவது ஒரு ஆட்சேபனையோ இல்ல உலக நாடுகள்லாம் வந்து எந்த ஆட்சேபனையோ தெரிவிக்கவே இல்லையா? அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு போறாங்க. இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஓஎன்ஜிசி விதேஷ்னு சொல்லிட்டு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஓட ஃபாரின் ஆர்ம், அதாவது வெளிநாட்டு அந்த குழுமத்தின் வெளிநாட்டு அங்கமான ஓஎன்ஜிசி விதேஷ் வந்து அவங்க வெனிசுலா எண்ணெய் கிணறுகளில் அவர்களின் பங்குகள் இருக்கின்றன. இதனால் இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. போன வருடம் வந்து வெனிசுலாவிடமிருந்து நம்ம 1.76 பில்லியன் டாலர் அளவுக்கு எண்ணெய் வாங்கியிருந்தோம். கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். அது அவ்வளவு பெரிய இது இல்ல. நான் சொன்னேன் அதிகம் சைனா தான் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, சைனா தான் அங்க இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப சைனாக்கு வரக்கூடிய சப்ளை அடி வாங்குதா? நிச்சயமா சார். அப்ப சைனா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்? அவனோட கீழே இருக்கிற தாய்வானை அவன் போய் தாக்க மாட்டானா? சோ இது இன்டர்நேஷனல் ரூல் பேஸ்ட் ஆர்டரையே சேலஞ்ச் பண்ற மாதிரி. யூரோப்பியன் யூனியன் கண்கட்டி சும்மா எள்ளி நகையாடுகிறது இந்த ஒரு விஷயத்தில். அவர்கள் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பாடம் எடுக்கும் அவர்கள் ஐரோப்பியர்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்கு பாடம் எடுக்க வேண்டியது தானே? இட்ஸ் அ நேக்கட் அக்ரஷன். கண்மூடித்தனமான ஒரு நாட்டின் இறையாண்மை மீது நடந்திருக்கும் ஒரு தாக்குதல். நிக்கோலஸ் மடுரோ நல்லவரா கெட்டவரா என்பதை அந்த நாட்டு மக்கள் தீர்மானிக்கட்டும். அமெரிக்கா வந்து அந்த இடத்திலும் இல்லை, அந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. ட்ரம்பே சரியானவர் இல்லை என்று அவர்கள் நாட்டுக்கு இருக்கும் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். அப்ப எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை அட்டாக் பண்றதா ட்ரம்ப் அகற்றுறதுக்கு? ஜனநாயகம் என்ற பெயரில் ஜனநாயக படுகொலைகளில் ஈடுபட்டுள்ளார் மிஸ்டர் ட்ரம்ப். சார், அடுத்ததா இப்ப வெனிசுலால என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அமெரிக்கா மூலியமா? அமெரிக்காவின் நேரடி கட்டுப்பாட்டில் வெனிசுலா வரும். நெக்ஸ்ட் எட்வர்டோ கொன்சாலஸ் சொன்ன எதிர்கட்சி தலைவர் இன்று ஸ்பெயினில் அவர் தஞ்சம் பூந்துள்ளார். அவரை திரும்பி எடுத்துட்டு வந்துட்டு அவர் பொம்மை ஜனாதிபதியாக அவரை நிறுவ பார்ப்பார்கள். அல்லது மரியோ சப்பாடோவையோ வேற யாரையாவதோ ஒருத்தரை ஜனாதிபதியாக நிறுவ பார்ப்பார்கள். அப்பொழுது அவர்கள் அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு தேவை பூர்த்தி செய்யும் வகையில் சில உடன்படிக்கைகள் அவர்கள் கையெழுத்திடுவார்கள். இதனால் அமெரிக்கா வந்து அந்த வெனிசுலாவின் வளங்களை அதிகாரப்பூர்வமாக சுரண்டுவதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை ஏற்படும். சரி, இப்ப வந்து சைனா வந்து இப்ப அமெரிக்காவை டார்கெட் பண்ண மாட்டாங்களா என்ன? தைவான் ஒரு சைடு இருந்தாலுமே எப்படி நாங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் இவ்வளவு வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அவ்வளவுதான். we are shocked சொல்லியிருக்காங்க. ரஷ்யா வந்து இதை எதிர்த்து இருக்கிறது. இட் இஸ் a naked aggression சொல்லியிருக்காங்க. ரஷ்யா வந்து நாளைக்கு இவங்க போயிட்டு ரஷ்யா கிட்ட போரை நிறுத்திக்கோ யுக்ரைன் கூடன்னு சொன்னா ரஷ்யா எப்படி போரை நிறுத்துவான்? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதுவும் அதிபர் மாளிகையே அடிச்சிருக்கிற ஜெலன்ஸ்கியோட படைகளை வந்து புட்டின் விட்டு வச்சிருவாரா? நாளைக்கு கிம் ஜாங் உன் வந்து தென்கொரியாவை அடிக்க மாட்டாரா? அமெரிக்கா எப்பெல்லாம் இந்த மாதிரி அதிகார வரம்பை மீறி அவர்கள் வல்லரசு என்ற மமதையில் அவர்கள் செய்யும் இந்த வேலைகளால் யுஎன் கலங்கப்படுகிறது. ஒரு படத்துல வாய் மேல விரல வச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. பாயிண்ட் வரட்டும். எப்ப பாயிண்ட் வரும் உங்களுக்கு? பஞ்சாயத்தே முடிஞ்சு போயிட மாட்டேங்க. எப்படா பாயிண்ட் வர்றது? எப்ப பாயிண்ட் வரும்? எதுக்கு அந்த யுஎன் எதுக்கு இருக்கு? இப்போ நேட்டோ வாயை திறக்கணும், ஐரோப்பிய யூனியன் வாயை திறக்கணும். பிரேசில் வந்து இதை நேரடியாக இதை வந்து நாங்கள் அறவே இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த கிழக்கு அமெரிக்க நாடுகள்ல, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல அர்ஜென்டினா தவிர்த்து பல்வேறு நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. நாளைக்கு பிரேசிலோட பிரசிடென்ட் லூலாவையும் இதே மாதிரி மாத்த முடியும்.
ஏன்னா அவரும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு தலைவர் தான். நீங்க நினைச்சா சர்வாதிகாரியை கூப்பிட்டு டின்னர் கொடுப்பீங்க. நீங்க நினைச்சா பங்கர்ல ஒளிஞ்ச ஜெனரல் எல்லாம் ஃபீல்ட் மார்ஷலா ப்ரமோட் பண்ணுன்னு சொல்லுவீங்க. நீங்க நினைச்சா எந்த நாட்டுல வேணாலும் அத்துமீறி நுழைவீங்க. இட்ஸ் வர்ச்சுவலி ஷோஸ் அமெரிக்கா இஸ் லைக் அன் இன்டர்நேஷனல் ரவுடி. இதனால் அமெரிக்காவுக்கு என்ன நல்லது நடக்குமோ எனக்கு இப்பொழுது கணிக்க முடியாது. ஆனால் இந்த செயலால் மற்ற நாடுகள் தன்னிச்சையான போக்கை எடுக்கவும், தாங்கள் நினைத்ததை, அதாவது தடியெடுத்தவன் தண்டல்காரன், யாருக்கெல்லாம் பலம் இருக்கிறதோ பலமற்ற நாடுகள் மீது போர் தொடுக்கவும் இது வழிவகுக்கும். இப்போ இந்தியா அவுட் அப்படின்னு சொன்னாரு மால்டீவ்ஸ் பிரசிடென்ட். என்ன பண்ணோம் நம்ம? குண்டு கட்டா போயிட்டு அவரை தூக்கிட்டு வந்து கைது பண்ணி உள்ள வச்சிட்டோமா? எக்கனாமிக்கலா அடிச்சா சார் நம்ம. இப்ப யூனிஸ் வந்து வாய்க்கு வந்ததை பெதட்டு உட்கார்ந்து இருக்காரு. என்ன பண்றோம்? அவரை சந்திக்கல, புறக்கணிக்கிறோம். ஆனா அங்க ஜனநாயக ரீதியில் ஆட்சி மலரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்தை தான் நாம் பேணி காக்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகத்துக்கும் ஒரு போலி ஜனநாயகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்ஃபேக்ட் 1945 முதல் இன்று வரை அமெரிக்கா வந்து அன்அபிஷியல் எமர்ஜென்சில தான் நடந்துட்டு இருக்கு. அன்அபிஷியல் எமர்ஜென்சி நான் ஏன் சொல்ல வரேன்டான்னா, அந்த நாட்டின் இறையாண்மை எப்பெல்லாம் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறதோ, நேஷனல் செக்யூரிட்டி என்ற பேரில் பிரசிடென்ஷியல் ஆர்டர், அதான் ஒரு வாட்டி போட்ட சைன்ல பென்ல இன்னொரு வாட்டி சைன் போட மாட்டார்ல, கிறுக்க வேண்டியது எடுத்து காட்ட வேண்டியது, கிறுக்க வேண்டியது எடுத்து காட்ட வேண்டியது. அப்போ யுஎஸ் செனேட்டுக்கும் யுஎஸ் காங்கிரஸ்க்கு என்ன பவர் இருக்கு? ஆஸ் பர் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், அவங்களோட அரசியல் சாசன சட்டப்படி அவங்களோட செனேட்டும் காங்கிரஸும் தான் வந்து அதிகாரங்களை கொண்டது. ஜனாதிபதி போர்க்காலங்களில் மட்டும்தான் ஜனாதிபதிக்கு அதிகாரம் அதிகம். அதனாலதான் அமெரிக்கா இன்னி வரைக்கும் போர்க்காலத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பிரசிடென்ஷியல் ஆர்டர் வருது. இவங்க என்னன்னா மத்த நாட்டு ஜனநாயகத்தை பத்தி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு போக்கானது கியூபா கண்டித்துள்ளது, பொலிவியா கண்டித்துள்ளது, பிரேசில் கண்டித்துள்ளது, மற்ற இதர நாடுகளும் கண்டிக்கின்ற. உலக நாடுகளில் பாத்தீங்கன்னா இத வாய மூடி சைலண்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வாய மூடிட்டு இருக்கு. கீர் ஸ்டைமர் நான் இல்ல, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கையை தூக்கிட்டாரு. ஏன்னா கரேபியன், அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கிரிக்கெட் அணிகள் இருக்கு. அது வந்து ஜமைக்கா, ட்ரினிடாட் டொபாகோ, செயின்ட் கிட்ஸ், லிவிஸ், இது மாதிரி பல தீவுகள் இருக்கு. இந்த தீவுகள்ல வந்து சில இடங்கள்ல வந்து இன்னும் பிரிட்டனின் நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய தீவுகளும் இருக்கின்றன. அதனால எங்க தீவெல்லாம் பயன்படுத்தல. 20 பேஸ்ல இருந்து பிளேனுங்க பறந்துருக்கு. ஒண்ணு கூட எங்களோட இதுல இருந்து இல்ல. இது அமெரிக்கா தன்னிச்சையா செய்த செயல், எங்களை விட்டுருங்க அப்படின்னு இருக்காரு கீர் ஸ்டேமர், பிரிட்டனோட பிரதமர். இது வரைக்கும் இமானுவேல் மேக்ரான் கிட்ட இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அதே வந்து மற்ற நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஓப்பனாவே இதை எதிர்த்து இருக்கிறது. இந்தியா வந்து இந்திய தூதரகத்தையும் இந்திய மக்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் 40க்கும் மேற்பட்டோர் இந்த அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள். கரகாஸ்ல, அவங்களோட தலைநகரத்துல 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அப்ப 40 பேர் வரைக்கும் அந்த உயிர் பலி வாங்கியிருக்காங்கன்னா இது அமெரிக்கா வந்து மனித குலத்தின் மீது நடக்கும் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கு இவங்க பாடம் போடுறாங்கல்ல, புட்டினை சொல்றாங்கல்ல. அப்ப இவங்க பண்ணா எப்படி? அப்ப அவங்க மனிதர்கள் இல்லையா? வேற ஏதாவது கண்டத்துல இருந்தோ, கண்டம் இல்ல, வேற ஏதாவது கிரகத்துல இருந்து வந்த உயிரினம் அது? வாட் இஸ் அமெரிக்கன் லாஜிக்? இவங்க டிஃபைன் பண்றதுதான், நாங்க சொல்றதுதான் ஜனநாயகம், நாங்க சொல்றதுதான் மனித உரிமை, நாங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்னா எப்படி? இந்த ஆட்சி மாற்றமானது, இந்த படையெடுப்பானது இன்னொரு முறை அமெரிக்கா தன் கண்டத்தில் தன் மொத்த ஸ்ரத்தையும் அங்கேதான் செலுத்த போகிறது என்று இன்னொரு முறை ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துள்ளது. அப்போ அடுத்து என்ன நேட்டோக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும், எப்பா உன் ஏரியால நடக்கிற சண்டைக்கெல்லாம் எனக்கு பொறுப்பு இல்ல, நான் என் ஏரியாவை பாத்துக்கிறேன். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பூகோள ரீதியிலான அரசியல் அமெரிக்க கண்டத்தின் அரசியலும் ஐரோப்பிய யூனியன் அரசியலுமாகத்தான் வடிவெடுக்க போகிறது. கிட்டத்தட்ட 1945க்கு முன்னாடி என்ன ஒரு சூழ்நிலை நிலவியதோ உலகில், அந்த ஒரு சூழ்நிலை நிலவும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு மாற்றம் என்றால், அன்று பல ஆப்பிரிக்க நாடுகளும் ஆசிய நாடுகளும் பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருந்தன. ஆனால் இன்று அந்த நாடுகள் சுதந்திர நாடுகளாகவும் அதில் முக்கியமான 2 நாடுகள் வல்லரசு நாடுகளாகவும் இருக்கின்றன. பொருளாதார வல்லரசாகவும் ராணுவ வல்லரசாகும். குறிப்பிட்டு நான் பேரே சொல்றேன், சைனா, இந்தியா.
சோ அன்னைக்கு இருந்த அரசியல்ல ஐரோப்பாவும் அமெரிக்காவும், அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டது உலகப்போர் முடிந்தவுடன். இப்பொழுது அந்த பிணைப்பு இப்போ மெதுமெதுவாக அது துண்டிக்கப்பட்டு வருகிறது. அது நீட்சியாகத்தான் இந்த ஒரு படையெடுப்பை நான் பார்க்கிறேன். ஓகே சார். 2வது அங்க இருக்கும் வளங்களை, இது வெறும் வெனிசுவேலாவின் வளங்களை சுரண்டுவது மட்டுமல்ல. அடுத்து பெரு. ஏன் பெருன்னு நீங்க கேட்கலாம். லித்தியம் அதிகம் இருக்கு அங்க. ஓ. சைல் அங்கேயும் லித்தியம் இருக்கு. நாளைக்கு வருங்காலத்துல வந்து லித்தியம் பேட்டரிஸ் தான் முக்கியம். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பேட்டரி. பேட்டரி. சோ அதுக்காக அந்த நாடு மேலயும் படையெடுக்கலாம். அங்கேயும் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரலாம். இதெல்லாம் பனானா ரிபப்ளிக்கா மாத்தலாம். ட்ரம்ப் இன்னொரு முறை மன்ரோ டாக்டரினை கையில் எடுத்துள்ளார். இதுதான் இதன் மொத்த ஒரு பரிணாம வளர்ச்சி. ஓகே சார். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரதில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த். நன்றி. ஜெய் ஹிந்த்.